பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. கட்சின்றது வேற, நட்பு முறைன்றது வேற. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றும் சேர்த்துக்க முடியாது. அண்ணன் இப்போ நேருக்கு நேராக முக பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அண்ணன் பேசதான் செய்வார். அதுக்காக வந்து இவங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்க போறாங்க, அவங்க எங்களோட கூட்டணி வச்சுக்க போறாங்கன்ற சொல்றதுல முட்டாள்தனம். அது நட்பு ரீதியா பாக்குறது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. வாழ்த்துக்கள் அண்ணா, அவரும் எங்க அண்ணன் தான். ஆனா வாழ்த்துக்கள் அண்ணா. தமிழ் நிலத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அதுவும் விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பின் பால் வந்தது. இந்த உழைப்பின் பின்னணியை வந்து நம்ம விவரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, நீங்க வந்து இடைநிலை சாதிகளாக இருக்கிற இடைநிலை மக்களை நீங்க வந்து அரசியல் செய்ய வச்சிடலாம். விளிம்பு நிலை மக்களை நீங்க வந்து அரசியல் கொள்ள வைக்கிறதும், வீதிக்கு கொண்டு வந்து போராட வைக்கிறதும், அவர்களை அரசியல் படுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த விஷயத்தை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் போல எண்ணற்ற பேருக்கு அண்ணன் முன்னோடியா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய களத்தில் எங்களுக்கு முன்னால் வந்து கடுமையா பேசினவர் இன்னைக்கு வேற களத்துல நிக்கிறாங்க. இருந்தாலும் அண்ணனுடைய உழைப்பு, அண்ணனுடைய பேச்சு, அண்ணனுடைய செயல்பாடு, அண்ணனுடைய அது எதுவுமே வந்து விலை மதிக்க முடியாது. இத்தனையும் போக அவருடைய கால நேரம் விரைய இருக்கு இல்லையா, அது விலை மதிக்க முடியாது. அது எத்தனை கோடி என்ன எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு எவ்வளவு பாராட்டு கொடுத்தாலும் தகும். அந்த அளவுல வந்து உழைத்திருக்கிறார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுபோக வந்து அண்ணன் வந்து தமிழ் தேசிய தளத்தை இருக்கிறேன்னு இப்போ வரைக்கும் சொல்றாரு. 5 முனையில ஒரு முனை தமிழ் தேசியம் சொல்றாரு. ஆனா இந்திய தேசியத்தின் கூறுக்குள்ளுக்கு அடங்குறதுக்கான வேலையை அனைத்தையும் செய்யறாரு. அது மட்டும் முரண்பாடா இருக்குது அண்ணனோட. அந்த இந்திய தேசிய அரசியலை அவர் ஆதரிப்பதனால, இந்திய தேசிய கட்சிகளை அவர் ஆதரிப்பதனால எங்களை எதிர்க்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கிறது. அது போக வந்து நாங்கள் நேரடியாக ஊழலில் திளைத்திருக்கிற திமுகவை எதிர்க்கும் போது அவங்க கூட்டணி தர்மத்திற்காக எங்களை எதிர்த்து பேச வேண்டியது வருது. அது அரசியலுக்காக பேசுறது. நான் என்னைக்கும் அண்ணன் தானே, அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீ நானும் தான்ற மாதிரி. அவர் அண்ணன் தான், நாங்க தம்பி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த தமிழ் தேசியம் முன்னோடி வந்து அண்ணன் திருமாவளவன் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அண்ணன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் பத்தி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பழைய பாடல்கள் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவரை பத்தியோ கலைஞர் பத்தியோ திட்டுவாங்க, அதனாலதான் தெரியும். ஆனா அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசங்கொள்ளலாம் அந்த அளவுக்குலாம் அவரு அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணல. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் முன்னோடியா இருக்கிறதுனாக்க அது கொஞ்சம் கஷ்டப்படுறேன். எங்க அண்ணனுக்கு அவர் முன்னோடியா இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை ஏத்துக்க கூட முடியாத ஒரு விஷயம். ஏன் காரணம்னா எங்க அண்ணன் வேற லெவல். எல்லா விஷயத்துக்குமே அண்ணன் வந்து எல்லாருமே வெளியே போனவங்களும் அண்ணனை பத்தி குறை சொல்லுவாங்க, சான்ஸே கிடையாது. அண்ணன் தான், அவருக்கு நிகர் அவர் தானே தவிர மற்றபடி வேற யாருமே, மற்றவங்க எல்லாருமே அவருக்கு வேற எதுவுமே கிடையாது.